இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் கடந்த அதிகாரத்தில் யோசுவாவை தன்னுடைய பணிக்கென்று அவரை பரிசுத்தப்படுத்தி சிறந்த வஸ்திரங்களை அவருக்கு கொடுத்து ஆயத்தப்படுத்தின ஆண்டவர், ஆலய பணிக்கென்று அவரை ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஆளுநராய் நியமிக்கப்பட்ட செருபாபேலை இங்கே ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை குறித்து தான் இங்கே சகரியா தரிசனம் கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் இவர் 5வது தரிசனத்தை அவர் பார்க்கிறார். இது செருபாபேலும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆலயத்தை கட்டும்படியான ஒரு ஊக்குவிக்கிற ஒரு தரிசனத்தை இந்த அதிகாரத்தில் அவர் காண்கிறார். நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி என்று சொல்லி இவர் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது சகரியா கனவுகள் காணவில்லை. அவர் விழித்திருக்கும் போதும் மெய்மறந்த ஒரு நிலையில் இருக்கும் போதும் நம்ம பார்த்து சொல்லுவோமே, பகல் கனவு காண்கிறது போல இருக்கிறியா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, ஒரு தூங்குகிற ஆளை எப்படி எழுப்புவோமோ அதே போல் எழுப்பி அவருக்கு அந்த தரிசனங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்கு காண்கிறார். உச்சியில் அதனுடைய கிண்ணம், அதன் மேல் 7 அகல்கள், அதாவது 7 லேம்ப் லைட் இருக்குது. உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்கள் சேனல் இருக்குதுன்னு சொல்லி இவர் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கிண்ணத்திற்கு அருகில் வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். இவர் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு பேசின தூதன், ஆண்டவனே அவரிடத்தில் நான் கேட்ட இவைகள் என்னவென்று நான் அவரிடத்தில் கேட்டேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த பேசின தூதன், இவைகள் உனக்கு தெரியாதா, தெரிந்திருக்க வேண்டுமே என்கிறது போல பதில் சொல்லிட்டு, அதை அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினபடியினால் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். குத்து விளக்கு என்கிறது அவர்கள் ஊழியம் செய்த இஸ்ரவேலர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வருநாளில் இந்த உலகத்துக்கே ஒரு குத்து விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே போல வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அந்த குத்து விளக்கானது இஸ்ரவேலரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதை காண்பிக்கிறார். இந்நாளிலே சபைதான் இந்த உலகத்துக்கு ஒரு குத்து விளக்கு. இந்த வெளிச்சத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிக்கிறதற்குத்தான் சபை இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது போல வருகிற நாட்களில் இந்த உலகம் முழுவதற்கும் வெளிச்சமாக யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக இவருக்கு இங்கே குத்து விளக்கு காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு 5:14 இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த உலகத்திற்கு இஸ்ரவேலர்களை வெளிச்சமாக வைத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு சபையை, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். குத்து விளக்கை காண்பிக்கிறார். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் என்று அங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். அந்த குத்து விளக்கில் காண்பித்த ஆண்டவர் இப்பொழுது செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவர் இப்பொழுது யோயாக்கீன் வம்சத்தில் அவருடைய மகனாகிய சலாத்தியேலினுடைய மகனாக, அதாவது யோயாக்கீன் ராஜாவின் பேரனாக, ஒரு மிகப்பெரிய ஆளுநராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே உன்னுடைய அந்த ஆளுகையினுடைய அதிகாரத்திலோ அல்லது உன்னுடைய பலத்திலோ உன்னுடைய செல்வாக்கிலோ உன்னுடைய பேக்ரவுண்டிலோ என்னுடைய பணியை நீ செய்ய முடியாது என்கிற கருத்தை இங்கே ஆண்டவர் அங்கே செருபாபேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய சபையை கட்டுகிறதற்கு நம்முடைய உலக பிரகாரமான ஞானமோ, உலக பிரகாரமான தாளந்துகளோ, உலக பிரகாரமான செல்வாக்கோ அவைகள் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. நம்முடைய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ செருபாபேல் மிகப்பெரிய ஆளுநராக இருந்தால் கூட உன்னுடைய பதவியோ, உன்னுடைய அந்தஸ்தோ, உன்னுடைய பேக்ரவுண்டோ, உன்னுடைய பராக்கிரமமோ என்னுடைய வேலை ஒன்றையும் செய்ய முடியாது என்கிற காரியத்தை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறாரே, இந்த சைடில் 2 பக்கமும் வைக்கப்பட்ட ஒலிவ மரங்கள் என்று காணப்படுகிறதே, அவைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது 14ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அதாவது அந்த நாட்களில் இவருக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்தில் கடந்த அதிகாரத்தில் காணப்பட்ட யோசுவாவும் இந்த அதிகாரத்தில் திடப்படுத்தப்படுகிற செருபாபேலும் தான் இந்த 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, இவர்கள் சர்வலோக ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக, அவருடைய அபிஷேகத்தை பெற்று இந்த விளக்கை எரிய வைக்கிறவர்களாக இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரிசனமானது இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 7ஆம் வசனத்தில் திரும்ப, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளும் எல்லா சிக்கல்களையும் பார்த்து நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதாவது மூளைக்கல்லை, அஸ்திவாரக்கல்லை அவன்தான் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து அவன் அஸ்திவாரம் இடும் பொழுது அதில் இருந்து தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆலயமானது கட்டி முடிக்கப்பட போகிறது. அதற்கு என்னுடைய ஆவியானவருடைய பலனினால செருபாபேல் நிரப்பப்படுவான். அவன் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று அபிஷேகத்தை பெற்றவனாக அவன் இந்த வேலையை செய்கிறதற்கு மாற்றப்படுகிறான் என்கிற கருத்தைத்தான் இங்கே சகரியாவுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அதாவது இன்னைக்கு ஆண்டவருடைய பணிகள் எல்லாமே மிகவும் அற்பமாய் தொடங்குகிற, எளிமையாய் தொடங்குகிற, சின்னதாக தொடங்குகிற காரியமாய் இருந்தாலும் கூட அதனுடைய முடிவானது சம்பூரணமாக இருக்கும். அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கிறிஸ்துவின் தேவ ராஜ்யத்தின் பணிகளை நாம் தொடங்கினால் அது முழுமையாக நிறைவு பெறக்கூடியதாக மாறிவிடும் என்கிற கருத்து இங்கே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. நீ தலைக்கல்ல ஒரு மூளைக்கல்ல கொண்டு வந்து நாட்டுகிறாய். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு கிறிஸ்து என்கிற அந்த மூளைக்கல்லின் மேலே, அவர் மேலே நாம் அஸ்திவாரமாய் அவரை வைத்து கெட்டுகிற எல்லா பிரயாசங்களையும் அதை மிகப்பெரியதாக முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிறதற்கு தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு அருமையான ஒரு உவமை ஒன்றை சொன்னதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13:31 பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த கடுகு விதையானது முளைத்த பின்பாக ஆகாயத்து பறவைகள் வந்தடையத்தக்க மரமாக அது மாறிவிடுகிறது. சிறிய விதையிலிருந்து பிரமாண்டமான ஒரு மரம் முளைக்கிறது போல கிறிஸ்துவனுடைய எந்த ஊழியக்காரனும் தேவன் அவரை அழைத்து செய்யும்படி சொல்லக்கூடிய சிறிய வேலையை குறித்து சோர்வடையாமல் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் அதை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆசீர்வதிக்கிற திட்டங்களை அவனை கொண்டு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே கட்டும் பொழுது அவர் அதை செய்து முடிக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். செருபாபேல் என்றால் பாபிலோனினுடைய வித்து என்று பொருள். இவர்தான் தலைக்கலை கொண்டு வந்து அஸ்திபாரம் போட்டு அதை கட்டி முடிப்பார். செருபாபேலினுடைய பணி பலருடைய பார்வையில் அற்பமாய் தோன்றினாலும் தேவனுடைய பார்வையில் அது முக்கியமானதாக இருந்தது. எனவே தேவனுடைய முழுமையான ஆவின் நிறைவும் முழு கவனமும் அவர் மேல் குவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த 7 கண்கள் அவருடைய கைகளில் இருக்கிற அந்த அற்பமான சின்ன காரியத்தை தூக்கு நூலை தான் கையில் வச்சிருக்கிறாரு. அதை அத்தனை சந்தோஷமாக பார்க்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்து என்று சொன்னால் ஸ்திரீயினுடைய வித்து, அவரை கரங்களால் பெயர்க்கப்படாத கல்லாக நேபுகாத் நேச்சார் காணும் பொழுது தானியேல் அவருக்கு விளக்கம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவும் யோவான் 1:16 சொல்லப்பட்டபடி அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அங்கே தலைக்கல்லை கொண்டு வரும்பொழுது கிறிஸ்துவுக்கு அடையாளமாகிய அந்த மூளைக்கல்லை கொண்டு வரும்பொழுது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள்.
இன்றைக்கு சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால், ஸ்திரீயின் வித்தாகிய அந்த அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெறுகிறோம் என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19:16 இவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உடையவராக அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டவராக 1000 ஆண்டு ஆட்சியை இவர் நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்துவாக இவர் இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை தலைக்கல்லாக கொண்டு கட்டப்படும் சபைகள் அவைகள் விரைவில் வளரக்கூடியதாக இருக்கிறது. உலகோர் பார்வையில் ஒருவேளை அது அற்பமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தோன்றினாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு திட்டமாக, மிகப்பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை பரப்பக்கூடிய காரியமாக அது மாறிவிடும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த பகுதிகளானது நமக்கு கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆகவே 1000 ஆண்டு ஆட்சியில் என் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியின் பொழுது இந்த பூமி முழுவதிலும் கிருபை நிறைந்திருக்கும். தலைக்கல்லாகிய மூளைக்கல்லாகிய அந்த கிறிஸ்துவினால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செய்கிற பணிகளும் நாம் ஆண்டவருக்காக தேவனுடைய திட்டங்களில் செயலாற்றுகிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கிருபைகள் நிறைந்திருக்கும் பொழுது அவருடைய திட்டங்களை பரிபூரணமாக நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். மலை போல பர்வதம் போல பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அவைகளை சமவெளியாய் மாற்றுகிற, சமமாக்குகிற, இந்த மேடுகளை தகர்த்தெறிகிற தேவ கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த முடியும். கடந்த அதிகாரத்தில் யோசுவாவை ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஆளுநராகிய செருபாபேலை தன்னுடைய பணிக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். நம்மையும் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நிற்பதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, கிரியையினால் அல்ல, மனித செயல்களினால் அல்ல, தேவ கிருபையினால் எல்லாம் ஆகும்.